ஒரு சிட்டிங் முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து, அவருடைய உயிருக்கும் உடமைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இதுக்கான முழு திட்டத்தையும் தீட்டியிருப்பது பிரதமர் அலுவலகம். நரேந்திர மோடி தான். ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நேரம் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மற்ற சோஷியல் மீடியாஸில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து தொடர்ந்து கெஜ்ரிவாலை திட்டுறது அப்படிங்கிற வீடியோஸாகவே போட்டுட்ருக்குறாங்க. அந்த நபர், அவர் யார், அவருடைய அடையாளம் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே இருக்கிறது. அந்த அக்கௌண்ட்டோட ஹேண்டில் நேமையும் குறிப்பிடுறாங்க, ankit.goyal 91 அப்படிங்கிறது. மெட்ரோ ஸ்டேஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மெட்ரோவில் தான் எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. நீங்கள் ரயில் பெட்டியில் எழுதுகிற வரைக்கும் அங்கே போலீஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்ங்கிற கேள்வி இருக்குது. 16 வயசு பையன் 8 முறை ஓட்டு போட்டுருக்கான். இவிஎம்மில் பார்த்திங்கன்னா முதல்ல பிஜேபிக்கு ஓட்டு போடுறான், இந்த பக்கம் தாமரை வருது, நம்பர் 1ன்னு காட்டுறான். அடுத்து திரும்ப போட போகிறேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி போடுறான், காட்டுது 2. இப்படி 8 முறை 1லேருந்து 8 வரைக்கும் அவன் விரலை காட்டி 8வது ஓட்டு அப்படின்னு காட்டுறான். தேர்தல் ஆணையத்தில் எதற்காக 3 பேர் இருக்கிறார்கள்? உங்களுக்கு எதற்கு? எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பதற்கு மக்களுடைய வரிப்பணம். பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக செயல்பட பாஜக காசு வாங்கிக்கோங்க. இந்திய மக்களுடைய வரி பணத்திலிருந்து உங்களுக்கு எதுக்கு பைசா தரணுங்கிறதான் கேள்வி. இப்போ தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு புன்னை பலவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பலவன். வணக்கம் சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. திடீர் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் பல முறைகேடுகள்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இவ்வளோ வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறதா? ஒரு சிட்டிங் முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து, அவருடைய உயிருக்கும் உடமைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இதுக்கான முழு திட்டத்தையும் தீட்டியிருப்பது பிரதமர் அலுவலகம். நரேந்திர மோடி தான், ஒருத்தர் தான் காரணம், அவர் சொல்லி தான் இது அத்தனையும் நடக்கிறது என்று ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நேரம் கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கெஜ்ரிவாலினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, திட்டமிட்டு அவருக்கு குறிவைத்திருக்கிறார்கள், மோடி தான் இதுக்கு பின்னாடி இருக்காருங்கிறத நாங்கள் விளக்குறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பகிரங்கமான கடிதம். இதுதான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. முதல்ல என்னென்ன காரணம் அப்படின்னா, 2 இடத்துல டெல்லியில் பார்த்திங்கன்னா ராஜீவ் சவுக் அப்படிங்கிற இடத்துலையும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், பட்டேல் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த 2 இடத்துலையும் நம்ம ட்ரெயின் இருக்குல்ல, மெட்ரோ ட்ரெயினுடைய அந்த பெட்டி கோச்சில் நம்ம ஸ்ப்ரே கேனெல்லாம் வச்சு கிராஃபிட்டி மாதிரி எழுதுவாங்க இல்லைங்களா, அப்படி கெஜ்ரிவாலை திட்டி விமர்சித்து உன்னை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவரை கடுமையான த்ரெட்டனிங் பண்ணி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதுனதோடு கிடையாது, அதை எடுத்து வீடியோ எடுத்து ஒரு அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமில் மற்ற சோஷியல் மீடியாஸில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து தொடர்ந்து கெஜ்ரிவாலை திட்டுறது அப்படிங்கிற வீடியோஸாகவே போட்டுட்ருக்குறாங்க. அந்த நபர், அவர் யார், அவருடைய அடையாளம் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே இருக்கிறது. அந்த அக்கௌண்ட்டோட ஹேண்டில் நேமையும் குறிப்பிடுறாங்க, ankit.goyal 91 அப்படிங்கிறது நேமாக இருக்கிறது. நபர் யாருன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் தாக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து திரும்ப போட்டு உனக்கு இதோட முடிஞ்சிடும் நீ நினைக்காத, இது இன்னமும் தொடரும் அப்படின்னுட்டு தொடர்ந்து மிரட்டல் எடுக்கக்கூடியதாக அந்த ஹேண்டில் போட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அவர் வெளியில் வந்த பிறகு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிறது. ஆம் ஆத்மி கேட்குது, மெட்ரோ ஸ்டேஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மெட்ரோவில் தான் எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. நீங்கள் ரயில் பெட்டியில் எழுதுகிற வரைக்கும் அங்கே போலீஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்ங்கிற கேள்வி இருக்குது. சிசிடிவி மெட்ரோ கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபுல்லாக சர்வைலன்ஸில் தான் இருக்கும். அப்படின்னும் போது எழுதுறதை நீங்கள் பார்த்துட்டு போய் ஒன்று அவனையாவது பிடிச்சிருக்கணும், இல்லை அடையாளத்தையாவது வெளியிட்டிருக்கணும். இதை நீங்களே சோமோட்டோவாக அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இது எதுவுமே நடக்கலை. ஆள் யாருன்னு அவன் எழுதுனவன் அவனை இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டுட்டான். இதை போட்ட பிறகும் டெல்லி போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, கண்டுக்காமல் இருக்குது. அப்படின்னா டெல்லி போலீஸினுடைய தலைவராக இருக்கும் அமித்ஷா உத்தரவிட்டாரா? கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆனாலும் சரி, மிரட்டல் வந்தாலும் சரி, ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு மிரட்டினாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க, நடவடிக்கை எடுக்காதீங்க, சுவமோட்டவா இல்லை, நீங்கள் அதை பார்த்தா எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அமித்ஷா சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டலுக்கு டெல்லி போலீஸ் கண்டுக்காமல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கடிதம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையருக்கு போயிருக்கு. நீங்கள் டைம் கொடுங்க, நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் சிங் அவர்கள், ஆம் ஆத்மியினுடைய எம்பி சஞ்சய் சிங் ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். உயிருக்கே கம்ப்ளீட்டான ஒரு ஆபத்தில் இன்னைக்கு கெஜ்ரிவால் இருக்கிறார். ஏன்னா பாஜக பயந்து போய் இன்னைக்கு கெஜ்ரிவால் வெளியில் வந்த பிறகு கூடுதலாக அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. அதில் ஒரு விஷயமாகத்தான் அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் பிரச்சாரத்துக்கு போக விடாமல் செஞ்சிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. மோடி தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் போவார் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்ய தயங்க மாட்டார் என்பதுதான் இன்னைக்கு ஆம் ஆத்மியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அவருடைய
உயிருக்கு ஒரு ஓப்பனிங் த்ரெட் வந்தால் நீங்கள் ஒரு ஃபேக் காலாக வந்ததுனாலே நம்ம ஊரில் போலீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியுது. ஒரு மெயில் வருது, இல்லை சில சமயத்தில் ஏதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள மற்றதுக்கு பாம்பு வெடி அப்படிங்கிற மிரட்டல் இருந்தாலும் கூட அவ்வளோ அலர்ட்டாக நம்ம செயல்படுவோம். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கு, நீங்கள் ரியாக்டே பண்ணல, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது என்ன நடந்ததுங்கிற போலீஸ் தரப்பில் யார் என்னன்னாச்சும் நீங்கள் சொல்லணும் இல்லையா? அப்போ சொல்லலைங்கிறத தான் இப்போ அவங்க குறிப்பிடுறாங்க. அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு, அது டெல்லி போலீஸோ யார் கன்சர்ன்டோ உத்தரவிட்டு கெஜ்ரிவாலுக்கு பாதுகாப்பு, ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவு தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டருக்குமான பொறுப்புங்கிறதுனால அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் அவங்களும் எதுவும் நடக்காததை போலத்தான் இருக்க போகிறார்களா, இல்லை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலோட உதவியாளர் வந்து தன் கட்சியை சார்ந்த நபரையே வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கிரியேட் ஆச்சு. இதுவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கார்னர் பண்ணுறதுக்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு பிளே அப்படின்னு வந்து அவங்க கட்சியை சார்ந்த மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரச்சனைங்க? இல்லை, இப்போ அரவிந்த் அதாவது அந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறத பல விதமாக சொல்லப்பட்டது. அது ஆரம்பத்தில் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அதை எப்படி டெவலப் ஆச்சுங்கிறத பார்ப்போம். கெஜ்ரிவால் வெளியில் வருகிறார், அது முதல் நாள் ஹனுமார் கோயிலுக்கு போகிறாரு, அதுக்கு அடுத்த நாள் அந்த நியூஸு பிரேக் ஆகுது. கிட்டத்தட்ட 2 நாள் அவர் கழிச்சு இந்த நியூஸ் பிரேக் ஆகுது. ஆம் ஆத்மியினுடைய எம்பி இப்போ ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக தான் எம்பியாக அனுப்பப்படுகிறார். யாருன்னா ஸ்வாதி மல்லிவால் அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்பாக டெல்லியினுடைய மகளிர் ஆணையம், அங்கே மாநில மகளிர் ஆணையம் கெஜ்ரிவால் அவர் மூலமாக தான் போடப்பட்டது. அந்த மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒருவராக இருந்தார். மணிப்பூருக்கு தேசிய மகளிர் ஆணையம் போல்னா என்ன, நான் போகிறேன் அப்படின்னு இந்த அம்மையார் போய் அங்கே அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்தது. உள்ளே அவங்க போலீஸ் விடலை, பர்மிஷன் இல்லைங்கிற மாதிரிலாம் ஆகி அவங்க பேச பொருளாக மாறினாங்க. நியூஸோட அட்ராக்ஷன் அவங்களுக்கு கிடச்சிது. அதற்கு பிறகு தான் அவங்க டெல்லி மகளிர் ஆணையத்தில் இருந்தவங்கள கெஜ்ரிவால் ராஜ்யசபா எம்பியாக ஆம் ஆத்மி அனுப்புகிறது. அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் காலையில் பார்க்க போனேன், என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க, என்ன அசால்ட் பண்ணாங்க, ஃபிசிக்கலி அசால்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. முதல்ல இந்த செய்தி எப்படி பிரேக் ஆச்சுன்னா, அங்கே டெல்லி முதல்வர் அலுவலகத்திலேருந்து டெல்லி போலீஸ்க்கு அவங்க கால் பண்ணாங்க. 2 கால் போச்சு அப்படின்னு வந்துச்சு. ஒரு சில ஊடகங்கள், 1-2 ஊடகங்கள் மட்டும் முதல்ல கெஜ்ரிவால் மேலேயே வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு, அவர் அந்த தவறாக நடந்துக்கிட்டாருன்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் எஃப்ஐஆரில் கெஜ்ரிவால் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவருடைய உதவியாளராக இருந்த பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த பிபவ் குமாருங்கிறவர் மேலே தான் வந்திருக்கு. இப்போ போலீஸ் திரும்ப போது அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆம் ஆத்மி தரப்பில் என்னென்னா, அவங்க என்னை அடித்தார், என்னுடைய உடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது, மிக மோசமாக நடத்தப்பட்டு நான் வந்து நடக்க முடியாமல் தான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதில் அவங்க சொன்னது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளியில் கொண்டு வந்து பெண் காவலர்கள் கொண்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடிய அந்த சிசிடிவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்ககிட்ட இவங்க தான் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அவங்க ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. கெஜ்ரிவாலுடைய பேர் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆரில் வரல. பிபவ்குமாரை போலீஸ் கைது பண்ணிடுச்சு. டெல்லி போலீஸ் தான் ரொம்ப தீவிரமாக போகும் இல்லைங்களா, அதாவது பெண்களுக்கு ஒன்று அப்படின்னா பாஞ்சு அவங்க இது பண்ணுவாங்க, அது வழக்குகள்லாம் நகர்த்துவாங்க. ஆனால் அதில் பாஜகக்காரர்கள் சம்மந்தப்பட்டால் அப்படியே ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு சிஏஏ அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருந்த சமயத்தில் ஏபிவிபியை சார்ந்தவர்கள் உள்ளே போய் அடிச்சதெல்லாம் அடையாளத்தோடு இன்றைக்கி ஃபோட்டோஸோடய வெளியில் இருக்குது. ஆனால் இன்னமும் ஆள் யாருன்னு ட்ரேஸ் பண்ண முடியாத லெவலுக்கு எஃபிஷியண்ட்டான போலீஸ் டெல்லி போலீஸ் இதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இமீடியட்டாக இதுக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தா கெஜ்ரிவாலுக்கான நரேட்டிவாக இது மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பிபவ் குமார் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்பாக நான் முழுமையாக ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு போலீஸ் கமிஷனர் அங்கே டெல்லியினுடைய போலீஸ் தலைவருக்கு மெயில் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் அவங்க என்ன தாக்குனாங்கன்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதையும் விசாரிக்கணும், முறைப்படி எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும், நான் முழு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு போயிட்டாங்க. இது லீகல் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுது. இப்போ என்னென்னா, இதை வைத்து கொண்டு இப்போ அத்தனை பேரும், அது ஸ்மிருதி இரானியில் தொடங்கி அத்தனை பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பேசலாமா, நீங்கள் யோக்கியமா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க அதை நகர்த்துறாங்க. அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட் பல நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம கொடுக்கணுனாலும் கூட டிரான்ஸ்பரண்ட்டான விஷயங்களை 2 பக்கமும் வெளியில் வைக்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு நகரும் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி ஏன்னா உங்களுக்கு அகிலேஷ் யாதவ் அங்கே யூபிக்கு போய் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த கேள்வி போகுது. இப்போ கெஜ்ரிவால் அமைக்கப்பட்டாலே முதல் கேள்வியாக இது மாறுது இல்லையா? அவர் அன்னைக்கு பக்கத்தில் இருந்த சஞ்சய் சிங்கை தான் ரெஸ்பாண்ட் பண்ண சொன்னார். ஸோ இப்படியான விஷயங்களுக்குள்ள பதில் இப்போதைக்கு சொல்லிக்க வேண்டாம் என்பது கெஜ்ரிவால் தரப்பாக இருக்குது. இதை தாண்டி நாங்கள் நரேட்டிவ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னு ஆம் ஆத்மி பார்க்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து யூபி தேர்தலில் வந்து ஓட்டு போடுறது குறித்து ஒரு பெரிய வீடியோ வெளிவந்திருக்கு. அது பிஜேபி சார்ந்த ஒரு தலைவருடைய பையன் வந்து 16 முறை ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பரபரப்பு கிளப்பியிருக்கு. இதை எப்படி பார்க்குறது?
16 வயசு பையன் 8 முறை ஓட்டு போட்டிருக்கான். முதல்ல 16 வயசு பையனுக்கு அதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகுதுங்க. அகிலேஷ் யாதவ் தான் அதை அரசியல்வாதிகள் தளத்துலேருந்து முதல்ல போட்டது அகிலேஷ் யாதவ் தான். ஒரு பையன் அவன் வயசு என்னன்னு அப்போ தெரியாது. ஒரு பையன் போயிட்டு இப்போ பாருங்கள் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னுட்டு நம்ம போய் ரெக்கார்டு வேறு பண்ணுறாங்க. இவிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பிஜேபிக்கு ஓட்டு போடுறான், இந்த பக்கம் தாமரை வருது, நம்பர் 1ன்னு காட்டுறான். அடுத்து திரும்ப போட போகிறேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி போடுறான், காட்டுது 2. இப்படி 8 முறை 1லேருந்து 8 வரைக்கும் அவன் விரலை காட்டி 8வது ஓட்டு அப்படின்னு காட்டுறான். இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு தான் என்னதாங்க நடக்குது, இதுதான் உங்கள் எலெக்ஷன் இதுவா, நீங்கள் மொத்தமாக தூங்கி அப்படியே போயிட்டீங்களாங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தை டேக் பண்ணி எல்லாரும் போட்டு அடிச்சு தேடி பிடிச்சா ஸ்க்ரால் தான் அதை டீட்டெயில்டாக பேக் ட்ராக் பண்ணி எடுத்து போட்டாங்க. ஒரு பாஜகக்காரருடைய பையன் 16 வயசு பையன் அவன் போய் 8 ஓட்டு போட்டிருக்கான்னா நீங்கள் எந்த லெவலுக்கு தேர்தல் ஆணையம் கள்ள ஓட்டு, இப்போ நம்ம ஆட்கள் சொன்னாங்க இல்லையா, ஓட்டுச்சுட்டுனா வளைச்சு கள்ள ஓட்டாக குத்துவாங்க, பூரா பேர் அனுப்பிட்டு பூத்தை கேப்சர் பண்ணின்னு. இவிஎம் மிஷினாக இருந்தாலும் பூத்தை கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு குத்தணும்னா குத்துவோம், 16 வயசு பையனை வச்சே குத்துவோம்னு இன்றைக்கி பாஜக காட்டியிருக்கீங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நமக்கு என்ன கவலைனா வீடியோ வந்த பிறகு, இந்த வீடியோ வெளியாகி வந்த பிறகு அந்த பையனை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல 16 வயசு பையனை உள்ள மிரட்டி உள்ளே பூந்தாங்களா, இல்லை ஆட்கள் முழுக்க ஒத்துழைப்போடு இது நடந்துச்சாங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்த பிறகு திரும்ப மிஷினை ரீசெட் பண்ணி அடுத்த ஓட்டுக்கான அமுக்க வேண்டியது அங்கே ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும். இல்லை அந்த இவி மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போன தேர்தல் அதிகாரிகள் தான் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவங்க அந்த பக்கம் நெக்ஸ்ட் ஓட்டு போலிங்னு நம்பர் அமுக்காமல் இங்கே விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இது கூட்டுக்கலவாணித்தனமாக என்டையர் மெஷினரியே சேர்ந்து பண்ணுச்சாங்கிற கேள்வி இருக்குது. பையனை பிடிச்சி வீடியோ வெளியில் வந்து எல்லாம் தெரிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் உடனே அந்த தொகுதியில் அந்த பிளாக்கில் மறுதேர்தல், அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மறுதேர்தலுங்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இதே மாதிரி ஒருத்தன் பிஜேபிக்காரரோட பையன் சிட்டிங் எம்பி, அவர் அவங்க அப்பாவுக்கு சீட்டு தரல, பட் அவரோட பையன் போயிட்டு குஜராத்தில் பார்த்தோம் மொத்தமாக இதே மாதிரி பூத்தை கேப்சர் பண்ணி மிஷினையே தூக்கி இது எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னுட்டு அவன் இஷ்டத்துக்கு ஓட்ட மக்கனா வீடியோ இது பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவனையும் தான் கைது பண்ணாங்க. இப்போ வீடியோ வந்ததுனால கைது பண்ணுறீங்க, வராமல் எத்தனை வீடியோ இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு ஒருவேளை பூத்தை கேப்சர் பண்ணியிருந்தா ரிப்போர்ட் போயிருக்கும்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வீடியோலாம் வர்றதுக்கு முன்னாடியே தகவல் போயிருக்கு, அங்கே பூத்தில் வேலை செஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் நாங்கள் மறுதேர்தல் வீடியோ வராமலே நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு இது வரலையா, அங்கே இருந்தவர்கள் பாஜகவோடு சேர்ந்து செயல்பட்டார்களா, இல்லை தேர்தல் ஆணையம் தான் வருவாங்க அவங்கள போட விடுங்கன்னு சொல்லிச்சாங்கிற கேள்வியை தான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் எதற்காக 3 பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு எதற்கு எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பதற்கு மக்களுடைய வரிப்பணம், அதாவது வேலையை செய்யாமனா என்ன, பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக செயல்பட பாஜக காசு வாங்கிக்கோங்க, இந்திய மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து உங்களுக்கு எதுக்கு பைசா தரணுங்கிறதான் கேள்வி. இப்போ கல்கட்டா ஹைகோர்ட்டு கூட வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து கண்டிச்சிருக்காங்க. என்னன்னா பாஜக எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம மொதல் ஃபேஸ் முடிஞ்சு என்னைக்கு பேசாமல் இன்னைக்கு அவருக்கு என்ன ஏதோ இந்த அம்பியன் அந்நியன் அம்பி மாதிரி அப்பப்போ மாறு வரா என்ன நமக்கு தெரியல. ரெமோங்கிறத நம்ம ஓரம் வச்சுருவோம். ரெமோ அவருக்கு அது நமக்கு தெரியல, அது நமக்கு தெரியாத விஷயத்த வேண்டாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கையில் நான் சிறுபான்மையினரை குறி வச்சு பேசினதே கிடையாது, நான் அவ்வளவு அப்படிப்பட்ட பாஜகவுக்கு சிறுபான்மையினர் விரோதம் அப்படிங்கிற அரசியலே செய்ய தெரியாதுன்னு இன்றைக்கி பேசியிருக்காப்புல. நியூஸ் 18 அதான் சொன்னார், நான் எப்போ பேசினேன் முஸ்லீமுக்கு எதிராக அப்படின்னாரு. ஏழைகள், அதாவது அதிக குழந்தைகள் இந்து ஏழைகள் தான் பெற்றுக்கிறார்கள், இப்படி எதையாச்சும் பேசணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ இவர் பேசலைன்னா அந்த வீடியோவெல்லாம் யார், அதெல்லாம் ஃபேக் வீடியோவா? இப்போ போன 2 ஃபேஸ்க்கு இது பிரச்சாரத்துக்கு ஜிஏ போலையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் நம்ம ஜீன்ஸ் படத்தில் 2 ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடுமே அந்த மாதிரி அனுப்பிட்டாங்களான்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதாவது பாஜகவினுடைய வரலாறு, இவங்க இந்த காலத்துலேருந்து வந்தாங்க, அத்வானிக்கு மைக் பிடிச்சி போஸ்ட் கொடுத்ததுலேருந்து அத்தனை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி நாகராஜ சோழன் எம்எல்ஏவாக மாறினீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா இவ்வளவு கீழே இறங்கக்கூடிய பாஜக நம்ம பார்த்துட்டோம். மோடி இதற்கு மேலே அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன பேசுவார், அவற்று இன்னும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் எவ்வளோ கேவலமாக பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாத சூழலில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் அப்புறம் தலைவனே அப்படி இருந்தால் தொண்டர்கள் அடிப்படிகள் எல்லாம் அப்படி தானே இருக்கும். ரொம்ப பர்சனலாக டார்கெட் பண்ணக்கூடிய வேலைகளை ஆடுங்கிற பேரில், அது தேர்தல் பிரச்சாரம் பரப்புரைங்கிற ரேஞ்சிலேயே பல அவதூறுகளையும் ஆபாசங்களையும் இன்றைக்கி அள்ளி தெளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ராகுல் காந்திக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறத விமர்சிக்கிற மாதிரி பொண்ணு பார்க்குற வைபவத்துக்கு எல்லாரும் போயிட்டு நான் தான் மாப்பிள்ளைன்னு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆடு போட்டாங்க. ஏன்னா நான் தான் பிரதமர் அப்படின்னு எல்லாம் இவங்கெல்லாம் அடிச்சுக்க போகிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி போட்டு ராகுல் காந்தியை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு யார் பொண்ணு பார்க்க வந்திருக்கோங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறைவாக போட்டாங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிஸ் எல்லாம் நடுக்கடலில் தள்ளி விட்டுட்டு முஸ்லீம் ஏற்றிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாங்க இல்லையா. இதில் விட முக்கியம் பாஜகவினுடைய கேண்டிடேட் ஒருத்தர் அவ்வளவு கொச்சையாக பேசினார். மம்தா பானர்ஜி
எல்லாம் இந்த ஒரு ஒரு அவர் ஒரு பொண்ணானே தெரில, அவங்களுக்கு என்ன வேலை, எல்லாத்துக்கும் விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்களே, உங்கள் வேலை என்ன 10 லட்சமானு. அவர் யாருன்னா ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்து எம்பியாக நிற்கக்கூடிய அபிஜித் கங்கோபாத்தியான்னு ஒருத்தர். இப்போ அவங்களே சொல்லுவாங்க இல்லையா, பில்கிஸ் பானு வழக்கில் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்கெல்லாம் பிராமணர்கள், அவங்கெல்லாம் சன்ஸ்காரி பிராமின்ஸ், அதனால் ரொம்ப ஒழுக்கமானவர்கள், இந்த மாதிரி பேசுறது தானே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது. இப்போ இது இந்த பக்கம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தனிப்பட்ட முறையில் அவங்க கொள்ளையடிச்சு இது பண்ணிட்டு போயிட்டாங்க, பர்சனல் சுகத்துக்காக நாட்டையே சூறையாடிட்டாங்கிற மாதிரி போட்டு திரிணாமுல் கட்சியை, அதாவது நீங்கள் எந்த ஆடாக இருந்தாலும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அது, அதாவது உங்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை முடிச்சுருவாங்க, பரப்புரை ஓய்ந்துடும். அது முந்தின நாள் சாயங்காலம் 6 மணியோட அடுத்த நாள் பேப்பரில் நீங்கள் ஆடு கொடுக்கக்கூடாது. இவங்க முதல்ல ஆடு கொடுத்துருக்குறாங்க. அதில் தரக்குறைவாக மம்தா பானர்ஜி குறித்தும் ஏன்னா இன்னையோட மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பேற்று 13 ஆண்டுகள் முடியுது. அவங்க அதை ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டு இருந்தால் இவங்க அவங்கள ரொம்ப கொச்சையாக பேசி ஒரு ஆடை கொடுத்து, இந்த ஆடு என்பது ரொம்ப பிளேட்டண்ட்டாக இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்குன்றது தான் இன்றைக்கி கோர்ட்டு கேட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கிறது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்னென்னங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட விளம்பரங்களை இவங்க அடுத்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொடுக்கக்கூடாது. இதை கொடுத்து அவங்க மேலே என்ன நடவடிக்கை நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் எடுக்கலை, உங்களுடைய ரோலை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு இன்னைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக சாடி இருக்கிறது. ஏன்னா அப்பட்டமாக இது நமக்கு தெரியுதுங்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனைனா, எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் போடுற வழக்குகள்லாம் உடனே முடிக்க மாட்டாங்க. எல்லா மொத்தமாக எலெக்ஷன் முடிஞ்சு ஓட் கவுண்டிங்லாம் வந்த பிறகு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா கேஸையும் மொத்தமாக எடுப்பாங்க. ஸோ இறுதி முடிவோ ஜட்மெண்ட்டோ இதெல்லாம் அங்கே தான் வருங்கிறத தாண்டி, இந்த தேர்தல் ஆணையர்கள் கடமையை செய்ய தவறியவர்கள், கடமையை அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்று இவர்கள் அத்தனை பேரின் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அடுத்து எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அதையே பெட்டிஷன்ஸாக மேலே கொண்டு போகணும். இன்றைக்கி 17C ஃபார்மில் மாட்டினாங்க இல்லையா, 1,07,00,000 ஓட்டு எங்கேருந்துங்க வந்துச்சு, ஒழுங்காக ரிப்போர்ட் கொடுங்கன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் மறு கேட்டுச்சு இல்லையா. இவங்க செய்ய தவறிய ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போகணும். தவறாக செஞ்சு பிஜேபிக்கு ஆதரவாக செஞ்ச அத்தனை விஷயங்களையும் ஆவணப்படுத்தி இவங்களை கொண்டு போய் லீகல் சிஸ்டம் முன்னாடி நிற்க வைக்கணும். அதற்கான வேலைகளை எல்லாரும் செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.